கதம்ப காரக்குழம்பு 6 பேர்த்துக்கு அளவானது நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு சௌச்சவ் எடுத்திருக்கேன். பரங்கிக்காய் தோல் எடுத்துட்டு இந்த அளவு, பூசணிக்காய் ஒரு சின்ன துண்டு, அந்த மேல் தோலை எடுத்துடணும், இந்த சதை பகுதியை எடுத்துடணும். மாங்காய் சிறு துண்டு. இது இந்த நேரத்தில் கொத்தரங்காய் அதை நவம்பர் டிசம்பரில் நமக்கு இந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் இவ்வளோ அருமையான காய்கள் கொடுத்த இந்த இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்வோம். இதை விளைய வச்ச விவசாயிகளுக்கு ஒரு நன்றி சொல்வோம். இப்போ நான் போடுற காய்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க. இதெல்லாமே நீங்கள் கூட குறைச்சலாக போட்டுக்கலாம். வேர்க்கடலை 10 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இன்னுமே உங்களுக்கு கிடைக்கிற காய்கள், நிறைய காய்களை நீங்கள் தேவையான அளவு எது வேணாலும் நீங்கள் இந்த நேரத்தில் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு 20 சிறு வெங்காயம் போடுறேன். இது 80% வதங்கி வரட்டும். ஒரு தக்காளியை இதில் போட்டு ஒரு 40% தக்காளி வதங்கினா போதும். புளி 2 நெல்லிக்காய் அளவு நான் ஊற போட்டிருக்கேன். 40% வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் போடுங்க. ஒரு 2 பிஞ்சு சோம்பு போட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. சோம்பு ரொம்ப கம்மியாக போடணும். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த இடத்துல நான் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இவ்வளவு காய்க்கு நீங்கள் 6 டேபிள் ஸ்பூன் வரையிலும் போட்டுக்கலாம். அப்போ கிரேவி உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வேர்க்கடலையோட தண்ணியை எடுத்துட்டோம். சிறு வெங்காயம் 20 வெங்காயம் முழுசாகவும், பூண்டு பற்கள் ஒரு 10 பற்களும் போட்டு 80% வதங்கிருச்சு. இப்போ எல்லா காய்களையும் போட்டுடுறேன். இந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது, நல்லா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு காயை நல்லா வதக்குனிங்கன்னா அந்த குக்கரை திறக்கும் பொழுது நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் பெரியவங்களாம் வீட்டில் சாப்பிட்றதால நான் எண்ணெய் கம்மியாக போட்டிருக்கேன். நிறைய இருந்ததுன்னா இது போல் குலுக்கி விட்டுக்குங்க. ஆனால் கண்டிப்பாக புளிக்குழம்புக்கு காரக்குழம்புக்கு காய்களை வதக்கணும். சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். இதை நல்லா எண்ணெயோடு பெரட்டி கொடுத்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போ வேர்க்கடலை 10 மணி நேரம் ஊறினது. இந்த இடத்துல நீங்கள் மொச்சப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது, உப்பு எல்லாமே போட்டு கலந்து கொடுத்துட்டு அந்த காய்கள் மிதக்க நீங்கள் தண்ணி ஊற்றணும். அதுதான் சரியான உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு. 80% ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் விடுங்க. அதாவது டக்குன்னு ஒரு 3-3.5 நிமிஷத்தில் விசில் வந்துடும். அதுதான் உங்களுக்கு குழஞ்சும் போகாது, ரொம்ப வேகாமையும் இருக்காது. இதை நீங்கள் எண்ணெய் நிறையா ஊற்றி இருந்தீங்கன்னா இந்த குக்கரை திறக்கும் பொழுது அருமையான அந்த பிரிஞ்சு வந்திருக்கும். இது நம்மளுக்கு வாசம் அட்டகாசமாக இருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வரல. நீங்கள் யங்ஸ்டராக இருந்தால் நிறைய நீங்கள் எண்ணெய் போட்டு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் சுடு தண்ணியை நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கணும். இந்த இடத்துல பச்சை தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது. நான் கொஞ்சம் வாயில் போட்டு பார்க்குறேன், கொஞ்சம் காரம் பத்தலை. அப்படி பத்தலைன்னா இப்போ தாளிதம் பண்ணும்போது கொஞ்சம் வரமிளகாய் பொடி கலந்து போட்டுக்கலாம். நீங்கள் மல்லிப்பொடி மல்லித்தலை போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அது மேலேக்கு எது தாளிதத்தை கொட்டிடாதீங்க. இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். கடுகு உளுந்து தாளித்து வருது, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், வெந்தயம், ஜீரகம். இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வரமிளகாய் பொடி போட்ட உடனே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் 2 பெரட்டி இதில் கொட்டிடணும். நல்லா கலந்து கொடுத்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் இதை சப்பாத்திக்கும் மதிய சாதத்துக்கும் நான் வச்சுருக்கேன். சாதத்துக்கு அப்படின்னா நல்லா, அதாவது காய்களை, தயிர் சாதத்துக்கு காய்களை மட்டும் அரிச்சு எடுத்துட்டு அந்த குழம்பாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட, அப்படி 2 in 1 நீங்கள் பண்ணிக்கலாம். பொரியல் வைக்க தேவையில்லை. அந்த குழம்பு வைக்கும் பொழுது. வாழ்வோம் என்றும் நலமுடன். உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.